நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். அவனே எனக்கு உணவளிக்கின்றான். அவனே எனக்கு குடிப்பாட்டுகின்றான். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். ஒட்டுமொத்த மருத்துவத்தையும் இறைவன் இங்கே ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றார். குணமாவது இறைவனுடைய உதவியை கொண்டு. இதான் அதனுடைய அர்த்தம். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான். எந்த மருத்துவரும் எந்த மருந்தும் யாரையும் குணப்படுத்துவதில்லை. உங்களுடைய இறைவன் உங்களை குணப்படுத்துகின்றான் என்பதை இங்கே அறிவிக்கின்றான். நோய் என்ன? உங்களுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது. அந்த நோய் அவன் குணப்படுத்தினால் தவிர உங்கள் உடலில் நீங்கள் பார்க்கக்கூடியதை விட்டும் நீங்கள் விலகுபவர்கள் அல்ல. வாழ்நாள் முழுவதும் மருத்துவம். கடைசியில் நீங்கள் மருத்துவமனைகளில் அல்லது படுக்கைகளில் உங்கள் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த ஒன்றுதான் உங்களுடைய மருத்துவங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறது. உலகம் முழுவதும் செவிலியர்கள் அதிகமாக தேவைப்படுவதற்கான காரணம், உலகம் முழுவதும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவங்கள் கூறுகின்றன, நாம் மனிதர்களுக்கு ஆயுளை நீட்டித்து விட்டோம். அவர்கள் படுத்த படுக்கையில் கிடக்கிறார்கள், ஆயுளை நீட்டித்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நோயுற்ற காலத்தில், என் மனதில் நோய் ஏற்பட்ட அந்த காலத்தில் என் இறைவனே அதை குணப்படுத்துகின்றான். அது குணமாகாமல் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் உங்களை விட்டு நீங்குவதில்லை. இப்போ மனதில் உள்ள நோய் எப்படி குணமாகும்? எனக்கு தெளிவு, என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு தெளிவு கிடைத்தால் தவிர மனதில் உள்ள நோய் குணமாகாது. எனக்கு தெளிவு வேணும். ஆனா இவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? கோயிலுக்காக போயிட்டு வாங்க, சர்ச்சுகளுக்காக போயிட்டு வாங்க, மசூதிகளுக்காக போயிட்டு வாங்க. அங்க போய் என்னுடைய மனதில் உள்ள நோயை அங்கே தீர்க்கிறார்களா? அவர்கள் சில சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும். அதை நீங்கள் செய்து வாருங்கள் என்று கூறுகிறார்கள். மனதில் உள்ள நோய் எவ்வாறு நீங்கும்? மனதில் உள்ள நோய் அதை பற்றிய தெளிவு கிடைத்தால் தேவையில்லை. நமக்கும் தெளிவு வேண்டும் என்பதை பற்றி நாம் அறியவில்லை. நோய் போகணும், நோய் போகணும், நோய். உடலில் நீங்கள் காண்பதல்ல நோய், உங்களுடைய இதயத்தில் உள்ளது நோய். அது நீங்காத வரை உங்களுடைய உடலில் உள்ள நோய் மாற்றி மாற்றி இங்க இருக்குது அங்கே போகும், அங்க இருக்குது இங்க போகும். வீடை கூட்டினீங்கன்னா தூசி, இங்க இருக்கிற தூசி அங்க போகும், அங்கே கூட்டினீங்கன்னா அங்க இருக்கிற தூசி இன்னொரு இடத்துக்கு போகும். மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. தூசி எங்கேயும் போகல, தூசி இருந்துகிட்டே தான் இருக்கு, இடம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க உங்களுடைய நோய்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவங்கள் உங்களை மடை மாற்றுகின்றன, அவ்வளவுதான். உங்கள் நோய்களை போக்கவில்லை. நோய் உங்களுடைய மனதில் இருக்கிறது, உங்களுடைய இதயங்களில் நோய் உள்ளது. அப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று உணர்ந்த ஒரு மனிதன் அறிவிக்கின்றான்.